இந்த நெருப்பு சாதாரணமாக ஒரு தீக்குச்சி கொளுத்தினாலே உருவாகும் அப்படிங்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் உண்மை என்னன்னா, நம்ம ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்திலேயே நெருப்பு உருவாகக்கூடிய ஒரே இடம்னா அது நம்ம பூமி மட்டும்தான். ஏன் பூமியை தாண்டி நிறைய எக்ஸோ பிளானட்ஸ் கூட கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அங்கேயுமே நெருப்பு உருவாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. சூரியன் எரியுது, மற்ற எக்ஸோ பிளானட்ஸில் எரிமலைகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அதெல்லாம் நெருப்பு தானே, அங்கே மட்டும் எப்படி எரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதுவுமே நெருப்பு கிடையாது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம போக போக பார்ப்போம். இப்போ விஷயம் என்னென்னா, நம்ம பூமியில் மட்டும்தான் நெருப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த நெருப்பு நம்ம பூமி தோன்றின காலத்திலேயே உருவாகாமல் பூமி தோன்றி பல கோடி ஆண்டுகள் கழித்து தான் அது உருவாயிருக்கு. அப்படி உருவானதுக்கப்புறம் தான் பூமியோட நிறைய முக்கியமான நிகழ்வுகள், மனிதர்கள் உருவானது உட்பட நிறைய முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. இப்போது இது எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரண ஒரு சின்ன பாக்டீரியா தான். அந்த பாக்டீரியாவால் தான் இந்த நெருப்பு உருவானது மட்டும் இல்லாமல் நிறைய முக்கியமான மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கு. அது என்ன பாக்டீரியா? அந்த பாக்டீரியாவுக்கும் பூமியில் மட்டுமே நெருப்பு இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெயிட் அதுக்குள்ளே போயிடாதீங்க. இன்னொரு முக்கியமான ஒரு குட்டி டிஸ்க்ளைமர் இருக்குது. என்னன்னா, இப்போ இதே கேள்வியை, அதாவது ஏன் பூமியில் மட்டும் நெருப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த கேள்வியை மதம் சார்ந்து கேட்டிருந்தோம்னா, ஒவ்வொரு மதத்துக்காரங்களும் அவங்கவுங்க மத நம்பிக்கை எப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. கடவுள் தான் உருவாக்குனார், இந்த நேரத்தில் உருவாக்குனார், இப்படி உருவாக்குனார் அப்படிங்கிற மாதிரி நிறைய மதங்களில் நிறைய மாதிரி விஷயங்கள் இருக்குது. நாம அது எதுக்குள்ளேயுமே போக போகிறது இல்லை. அறிவியல் ஆய்வுகள் படி பூமியில் மட்டும் ஏன் நெருப்பு உருவாயிருக்கு, அதுக்கு என்னென்ன சான்றுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ டைட்டில் கார்டு போட்டுருங்க. பொதுவாக நெருப்பு உண்டாகும் போது அந்த பொருள் எரியறதோட மட்டும் இல்லாமல் நமக்கு வெப்பமும் வெளிச்சமும் உண்டாகும். இப்போ பூமி தோன்றி பல கோடி ஆண்டுகள் கழிச்சு தான் நெருப்பு உருவாச்சுன்னு சொன்னேன். ஆனால் வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் அது பூமி உருவான காலத்துலேருந்தே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக இப்படி கையை தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷன், அதாவது உராய்வு மூலமாக நமக்கு வெப்பம் உருவாகுது. அதே மாதிரி மின்சாரம், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விதமாக நமக்கு வெப்பத்தை ஈஸியாக உருவாக்கிட முடியும். ஆனால் நெருப்பு அப்படின்னு ஒன்று உருவாகணும்னா அதுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் தேவை. ஒன்று ஆக்சிஜன், இன்னொன்று வெப்பம், இன்னொன்று எரிபொருள். இதில் எரிபொருள்ங்கிறது பெட்ரோல் டீசல் மட்டும் கிடையாது. ஒரு பொருள் எரியுதுனால அது எரிபொருள் தான். அப்படி எரியுது ஏதோ பத்த வச்சோன்னா கொளுத்தி எரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சாலும் அதுக்குள்ள நுணுக்கமா நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ ஒரு மரக்கட்டையே எடுத்துக்கும், அதை நம்ம கொளுத்துறோம் அப்படின்னா அது வெப்பமடையும். வெப்பமடையும் போது உள்ள இருக்கக்கூடிய கார்பன், ஹைட்ரஜன், இந்த மாதிரி அணுக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதிர்வடைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த அணுக்களோட அதோட அதிர்வுகளும் ரொம்ப அதிகமாகிட்டே போகும். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அணுக்களுடைய பிணைப்பு அப்படியே உடஞ்சு போயிடும். இப்போ உடஞ்சு போன அணுக்கள் எல்லாமே சும்மா இல்லாம அது காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட கலக்க ஆரம்பிக்கும். அப்படி கலக்கும் போது கார்பன் ஆக்சிஜனோட கலந்து கார்பன் டை ஆக்சைடாகவும், ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட கலந்து நீராவியாகவும் மாறும். இது போக வெப்பத்துடைய அளவை பொறுத்தும், அதில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸோட பண்புகளை பொறுத்தும், எலக்ட்ரானுடைய அந்த நகர்வை பொறுத்தும் அந்த நெருப்பே பச்சை, மஞ்சள், நீலம்னு வேற வேற நேரத்தில் எரியும். இது போக ஒரு நெருப்பு எரியும் போது நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் நடக்கும் தான். ஆனால் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்லையே நெருப்பு ஏன் பூமியில் மட்டுமே இருக்கு அப்படிங்கிற காரணத்தை நான் சொல்லிட்டேன். அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக போக போக பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோட ஆரம்பத்தில் 2 கேள்விகள் கேட்டிருந்தோம். அது என்னன்னா, இப்போ சூரியன் எரியுது, வேற எக்ஸோ பிளானட்ஸ்ல கூட எரிமலைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்போ அதெல்லாமே நெருப்பு தானே, ஏன் நீ பூமியில் மட்டும் இருக்குன்னு சொல்ற அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம் இல்லையா? அதுக்கான பதிலை நம்ம இப்போ பார்த்துருவோம். என்னன்னா, முதல்ல எரிமலைகள் எடுத்துக்கிட்டோம்னா, எரிமலைகள் பார்க்க தான் நெருப்பு மாதிரி இருக்கே தவிர அது நிஜமாலே நெருப்பு கிடையாது. என்னன்னா, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய உலோகங்களும் பாறைகளும் பூமிக்கு கீழே ரொம்ப அதிகமான அழுத்தமும் ரொம்ப அதிகமான வெப்பமும் இருக்கும். அதனால அது ஒரு உருகிய நிலையில இருக்கும். இப்போ கீழே இருக்கக்கூடிய டெக்டானிக் பிளேட்ஸ், அந்த கண்ட தட்டுகள்லாம் இருக்கு இல்லையா, அது நகரும் போது இந்த உருகிய நிலையில் இருக்கக்கூடிய பாறைகளும் உலோகங்களும் கீழே இருந்து மேலே வரும். இதைத்தான் லாவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எரிமலைங்கிறது நமக்கு நெருப்பு கிடையாது. அது இந்த உலோகங்களும் பாறைகளும் உருகிய நிலையில் இருக்கிறது தான் வெளியே வருது. சரி, ஒன்று கேன்சல். அடுத்த விஷயத்துக்கு போனோம்னா, சூரியன் எடுத்துக்கிட்டோம்னா, சூரியனோட மையப்பகுதியில் ஹைட்ரஜன் அணுக்கள் ரொம்பவே அதிகமான அளவில் இருக்கும். அது சூரியனோட உட்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான வெப்பத்தாலையும் அந்த அதிகப்படியான அழுத்தத்தாலையும் ஒன்னோட ஒன்று சேரும். அப்படி சேர்றது தான் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபியூஷன் நடக்கும்போது ரொம்ப அதிகமான ஆற்றல் வெளிப்படும். அந்த ஆற்றல் தான் வெப்பமாகவும் வெளிச்சமாகவும் வெளியே வந்து சேருது. அப்போ சூரியனில் நடக்கிறதும் நெருப்பு கிடையாது, அது எரியலை, அங்கே வேற ஒரு விஷயம் நடக்குது. இன்னும் அதில் டீட்டெயிலாக என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை நம்ம சம்சுலின் தான் பண்ணியிருப்பாரு. அதுக்கான லிங்க் கூட நான் மேலே தரேன். இந்த வீடியோ நீங்க அதை கூட கிளிக் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ கடைசி விஷயத்துக்கு வருவோம். பூமியில மட்டுமே நெருப்பு இருக்கிறதுக்கு ஒரு பாக்டீரியா தான் காரணம் சொன்னேன் இல்லையா? அதுதான் சயனோபாக்டீரியா. இத்தனையோண்டு பாக்டீரியா எப்படி பூமி முழுக்க நெருப்பு உருவாக்குச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ பூமி தோன்றி எவ்வளவு காலம் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 450 கோடி ஆண்டுகள் ஆயிருக்கலாம் அப்படின்னு ஆய்வுகள் மூலமா நமக்கு தெரிய வருது. இதுல அந்த காலகட்டத்தில், அதாவது பூமி தோன்றி அடுத்த பல கோடி ஆண்டுகளுக்கு வரைக்குமே இப்போ வளிமண்டலத்தில் இருக்க மாதிரியான வாயுக்கள் அதிகமா இல்லாம அந்த நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், இந்த மாதிரியான வாயுக்கள் தான் அதிகமா இருந்திருக்கு. ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப 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 கம்மியான அளவு, கிட்டத்தட்ட இல்லைன்னே சொல்லிடலாங்க, அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப 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 கம்மியான அளவுக்கு தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அதே மாதிரி பூமியில உயிர்கள் தோன்ற
தோன்ற ஆரம்பிச்ச காலம் அப்படின்னு பார்க்கும்போது கிடைச்ச தொல்பொருள் எச்சங்கள், அதுக்கப்புறம் பாறை படிமங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உயிர்கள் தோன்ற ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு தெரிய வருது. அப்படி தோன்றினதுமே ஒரு செல் உயிரிகளை தான் தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒரு செல் உயிரிகள்ல கிட்டத்தட்ட 250 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நம்ம வீடியோட ஹீரோவான சைனோபாக்டீரியா தோன்றிருக்கு. இப்போ இந்த சைனோபாக்டீரியா அது வாழ்றதுக்கு ஒரு விஷயம் பண்ணுது. என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய செடிகள் எப்படி சூரிய ஒளியை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடுல இருந்து ஆக்சிஜனை பிரிச்சு எடுத்துக்குதோ அதே மாதிரி தான் இந்த சைனோபாக்டீரியாவும், அது கடல் கீழே தான் இருக்கு. அந்த சைனோபாக்டீரியாவும் சூரிய ஒளியை பயன்படுத்தி நீர்ல சுற்றிருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிஜனா பிரிச்சு எடுத்து தான் அது உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கு. இதுல என்ன நடந்திருக்குன்னா, அந்த காலத்துல பூமி முழுக்கவே நீரால தான் அதிகமா சூழப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறதுனால அந்த நீர் முழுக்கவே இந்த சைனோபாக்டீரியாவும் நிரம்பி வாழ்ந்திருக்கு. அந்த சைனோபாக்டீரியா எல்லாமே சேர்ந்து ஆக்சிஜனை வெளியிட அப்போ பூமியோட ஆக்சிஜன் அளவும் கூட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு காலத்துல ரொம்ப 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 கம்மியான ஆக்சிஜன் இருந்த இதே பூமியில இப்போ அளவுக்கு அதிகமான ஆக்சிஜன் வந்து சேர்ந்திருக்கு. அப்படி வந்து சேர்ந்ததாலேயே பூமியில நிறைய முக்கியமான பிரச்சனைகளும் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அதை தான் கிரேட் ஆக்சிடேஷன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பூமியில நடந்த மாற்றங்கள்ல மிக முக்கியமான மாற்றங்கள்ல ஒன்னாவும், அதே மாதிரி பூமியில நடந்த பேரழிவுகள்ல மிக முக்கியமான பேரழிவாகவும் இந்த கிரேட் ஆக்சிடேஷன் ஈவெண்ட் பார்க்கப்படுது. அப்படி என்ன அழிவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கலாம். இப்போ வளிமண்டலத்தில் ஒரு மாதிரியான வாயுக்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த வாயுக்களோட அளவு கூடினாலோ குறைஞ்சாலுமே நமக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். அதுவே ரொம்ப அதிகமான அளவு கூடினாலோ இல்லை குறைஞ்சாலுமே நிறைய உயிர்கள் அழிஞ்சு போறதுக்குமே வாய்ப்பு இருக்கு, மனிதர்கள் உட்பட. அதே வகையில் தான் அந்த காலகட்டத்தில் ஆக்சிஜனே இல்லாத பூமியில திடீர்னு ஆக்சிஜனோட அளவு அதிகமாகி போனதுனால அங்கிருந்த உயிர்களால புதுசா வந்து அந்த வாயுவை தாக்கு பிடிக்க முடியாம நிறைய உயிர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போக ஆரம்பிச்சிருக்கு. கூடவே இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்போ வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் இந்த மாதிரியான வாயுக்கள் தானே அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அந்த ஏற்கனவே இருந்த மீத்தேன் கூட புதுசாக வந்து சேர்ந்த இந்த ஆக்சிஜன் ஒன்றா சேர்ந்து ரியாக்ட் ஆகி அந்த மீத்தேனை கார்பன் டை ஆக்சைடை மாற்றி விட்டுருச்சு. பொதுவாக மீத்தேனை பொறுத்த வரைக்கும் அதால் வெப்பத்தை நல்லா தக்க வச்சுக்க முடியும். அப்போ வளிமண்டலம் முழுக்க அந்த மீத்தேன் இருந்ததுனால அதால் அந்த சூரிய ஒளியை கரெக்டாக தக்க வச்சுக்க முடிஞ்சிருக்கு. ஆனால் மீத்தேன் கூட ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சதுனால சூரிய ஒளியை தக்க வச்சுக்கக்கூடிய வாயு அங்கே சரியா இல்லை. அதனால அப்போ பூமி ஒரு குளிர்கால நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் ஒரு மிகப்பெரிய குளிர்காலமா இருந்திருக்கு. எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னா, கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணி வரைக்குமே ஐஸா மாறக்கூடிய அளவுக்கான ஒரு குளிர்காலத்துக்கு போய் ஒட்டுமொத்த பூமியை ஒரு ஸ்னோபால் மாதிரி கூட ஆயிருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இது லைட்டா ஒரு கதை மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இதை உறுதிப்படுத்த உலகம் முழுக்கவே நிறைய சான்றுகள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது தான் பாறைகள். அதாவது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய பாறைகள்ல இந்த கிரேட் ஆக்சிடேஷன் ஈவெண்ட்டுக்கான நிறைய சான்றுகளை நம்மளால பார்க்க முடியுது. அதுல ரொம்ப முக்கியமானது தான் இந்த பேண்டட் அயன் ஃபார்மேஷன். அதாவது அந்த பாறைகளே சோப்பா திட்டு இருக்கு இல்லையா, இதுதான். இது என்ன கதைனா, இப்போ ஆரம்பத்தில் ஆக்சிஜனோட அளவு பூமியில் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சமயத்தில் கடல் தண்ணியில அயன் அதாவது இரும்பு மூலக்கூறுகளுடைய அளவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இந்த சைனோபாக்டீரியா ஆக்சிஜனை கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி பண்ணி அதை வளிமண்டலத்துக்கு அனுப்புச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்படி வளிமண்டலத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அது கடல் தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு மாலிகூல்ஸோட சேர்ந்து ரியாக்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே தரையில் போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்படி செட்டில் ஆனது தான் இப்போ இத்தனை நூற்றாண்டுகள் கழிச்சு நம்மளால இந்த மாதிரி பேண்டட் அயன் ஃபார்மேஷனாக பார்க்க முடியுது. இது நிறைய ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஓகே இந்த காலகட்டத்தில் இது உருவாயிருக்கலாம், இந்த காலகட்டத்தில் இது உருவாயிருக்கும் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி இரும்பு மூலக்கூறுகளோட அந்த ஆக்சிஜன் சேர்ந்து அது மொத்தமாக கீழே படிஞ்சு அந்த கடல் தண்ணியில் இருக்கக்கூடிய இரும்பு மூலக்கூறுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியானதுக்கு அப்புறம் தான் அந்த ஆக்சிஜன் வளிமண்டலத்துக்கு போய் சேர்ந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு சான்று என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஆக்சிஜன் பூமியில் உருவாகிறதுக்கு முன்னாடி சல்ஃபர் ஐசோடோப்ஸ்லாம் இருந்திருக்கு. அந்த சல்ஃபர் ஐசோடோப்ஸ் சூரியன்லேருந்து வந்த யூவி கதிர்களோட சேர்ந்து அந்த மூலக்கூறுகள் எல்லாம் உடஞ்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதையுமே இப்போ இருக்கக்கூடிய நிறைய பாறைகளில் பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா ஆக்சிஜன் அளவுக்கு அதிகமாக உருவாக ஆரம்பிச்சு நமக்கு ஒரு ஓசோன் லேயர்லாம் உருவாக ஆரம்பிச்ச பிறகு இந்த யூவி கதிர்களால் ரொம்ப சுலபமாக பூமிக்குள்ள வந்து சேர முடியல இல்லையா. அதனால அது சல்ஃபர் ஐசோடோப்ஸை எந்த வகையிலையும் உடைக்கல. அப்போ அந்த சல்ஃபர் ஐசோடோப்ஸ் அந்த காலகட்டத்தில் அது இந்த பாறைகளில் படிகிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சும் கூட தான் கிரேட் ஆக்சிடேஷன் இந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நடந்திருக்கலாம், இவ்வளோ காலத்துக்கு நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கணிக்கிறாங்க. இந்த கிரேட் ஆக்சிடேஷன் ஈவெண்ட் மாதிரியே நிறைய நிகழ்வுகள் பூமியில் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் ரொம்ப குறிப்பாக நியோ புரோட்டோசோயிக் ஆக்சிடேஷன் இந்த ஈவெண்ட்டில் சைனோபாக்டீரியா கூடவே இன்னும் நிறைய உருசெல் உயிர்கள் தோன்ற ஆரம்பிச்சு அதுங்களுமே ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி வளிமண்டலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்ப ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஈவெண்ட்டாக ஒன்று ஒன்றா மெதுவாக பூமியில் நடக்க ஆரம்பிச்சுதான் பூமியில் இப்போ இருக்கக்கூடிய அந்த 21% ஆக்சிஜன் அப்படிங்கிற நிலையை நம்ம வளிமண்டலம் எட்டியிருக்கு. இப்போ வீடியோட ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம், நெருப்பு உருவாகணும்னா 3 விஷயங்கள் கண்டிப்பாக தேவை, எரிபொருள், வெப்பம், ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன்கிறது வளிமண்டலத்தில் 16% அப்படிங்கிற அளவை எட்டுச்சுனா தான் அங்கே நெருப்பு உருவாக முடியும். நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் 21% இருக்குது. அதாவது 16 தாண்டி நம்ம 21% அப்படிங்கிற அளவில் இருக்கோம். அப்படிங்கிறதுனால தான் நம்ம பூமியில் மட்டுமே இந்த நெருப்பு உருவாகுது. இப்போது இந்த 16% விட அது கம்மியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே நெருப்பு உருவாக முடியாது. அதே மாதிரி
இப்போ 21% ஒன்று இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் அதிகரிச்சினால கூட இதில் ஒரு கணக்கு சொல்கிறாங்க என்னன்னா 23% ஆச்சுன்னா கூட நெருப்பு உருவாகுறது ரொம்பவே அதிகமாயிரும். அதாவது இப்போ ஒரு இடத்துல நெருப்பு உருவாகுது அப்படின்னா அதை விட இந்த 23% ஆகும்போது அங்கே பல மடங்காக நெருப்பாக மாறிடும். காட்டுத்தீ மாதிரியான விஷயங்கள் இப்போ நடக்கிறத விட ரொம்ப ரொம்ப அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த எக்ஸ்ட்ரீம், அதாவது ஆக்சிஜனோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால நெருப்பு உருவாகவே முடியாது அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரீமும் இல்லாமல் ஆக்சிஜனோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால நெருப்பு அதிகமாக உருவாயிரும் அப்படிங்கிற இந்த எக்ஸ்ட்ரீமும் இல்லாமல் ஒரு நடுநிலையில் இருக்கிறதுனால தான் பூமியில் இப்போ வரைக்குமே நெருப்பு உருவாகிட்டு இருக்கு. இப்போ இதே அளவுக்கான ஆக்சிஜன் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஏதாவது கோள்கள்லையோ இல்லைனா கோள்களுடைய துணை கோள்கள்லையோ இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இதே அளவுக்கு அங்கே இல்லவே இல்லை. அதனால தான் நம்ம சூரிய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வேற எங்கேயுமே நெருப்பு உருவாக முடியாது. அதே மாதிரி எக்ஸோ பிளானட்ஸ் நம்ம வெளியே கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுலேயுமே இதே அளவுக்கான அந்த ஆக்சிஜனை நம்ம இதுவரை கண்டுபிடிக்கவே இல்லை. நிறைய இடத்துல ஆக்சிஜன் இருக்கு, இது பூமியில் இருக்க மாதிரியான அதே சூழல் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டுபிடிச்சாலுமே கூட அங்கே இதே அளவுக்கான வளிமண்டலமும் இதே அளவுக்கான ஆக்சிஜனும் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்காதனால தான் அங்கே நெருப்பு உருவாகும் அப்படிங்கிறத எந்த ஆய்வாளர்களும் உறுதியிட்டு சொல்லலை. இப்போ வரைக்குமே நிறைய எக்ஸோ பிளானட்ஸ் ஒன்று நிறைய கண்டுபிடிச்சு தான் இருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். நாளைக்கு ஏதாவது எக்ஸோ பிளானட்ல இதே மாதிரி அதிக அளவிலான ஆக்சிஜன் இருந்து அங்கே நெருப்பு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். அதெல்லாமே நமக்கு போக போக தான் தெரியும். இதே மாதிரி நம்ம பூமி உருவாகிறதுல நடந்த நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். பூமி உருவாகிறது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அது எல்லாத்தையுமே தனித்தனி பிளேலிஸ்ட்டாக நம்ம சேனல்லே இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு, எதை பற்றி நிறைய பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி வீடியோஸ் கூட நீங்கள் பார்க்கலாம்.